அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பர்சன், அதாவது இங்கிலீஷ் கிராமர்ல பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இனி வரும் காலங்களில் நம்மளுடைய சேனல்ல ஒரு 3 ஜேர்னல்ல நான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பின்னு டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜிஸ் அப்படியே லெசன்ஸ் வீடியோ, போர்ஷன்ஸ் எப்படி படிக்கணும், அது ஸ்டடி டிப்ஸு, ஸ்டடி பிளானு, கொஸ்டின் பேங்கு, கொஸ்டின் டிஸ்கஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜேர்னல்லையும், இன்னொரு ஜேர்னல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் அண்ட் 9th 10th 11th 12th போர்ஷன்ஸ், அதுக்கூடிய லெசன்ஸு, போயட்ரிஸு, ப்ரோஸு, ஸோ கிராமர் போர்ஷன்ஸு, இது எல்லாமே சைட் பை சைடு ஒரு ஜேர்னல்லையும், இன்னொன்று ஷார்ட்ஸா ஒரு நிமிடத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்சன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் நம்ம லெசன்ஸ் நடத்தியிருப்போம், இந்த சாப்டர் நடத்தியிருப்போம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் அப்படின்னாலே இட்ஸ் எ போரிங் சப்ஜெக்ட் அப்படின்றாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அப்படின்னா, இங்கிலீஷே பாதி பேர் நடத்தும் போது தூங்கிடுவாங்க பசங்க. அதுலேயும் கிராமர் நடத்தும் போது சொல்லவே வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஹவரோ அல்லது நீங்க மதியம் சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஹவரோ நம்ம கிராமர் நடத்தணும் அப்படின்னா டோட்டலா பசங்களுக்கு எதுவுமே புரியவும் புரியாது. நம்ம என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா நடத்தினாலும் பசங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த கவனிக்கிற தன்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சொல்ற விதத்தையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னோம் அப்படின்னா பசங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமா படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு தெரியும். இது சிங்குலர் அப்படின்னா ஒன்னு, சிங்குலர் மீன்ஸ் ஒன்னு. ஸோ ப்ளூரல் அப்படின்னா அது ஒன்னை விட அதிகமா உள்ளது. அது என்ன பண்ணலாம்னா இரண்டோ அல்லது இரண்டிற்கு மேற்பட்டதோ சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்சன்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பர்சன் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பர்சன் மூணு இருக்குது மொத்தம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். அது என்ன சார் பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல பர்சன் அப்படின்னா என்ன? பர்சன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பர்சன் அப்படின்னா ஒரு நபரை குறிக்கக்கூடிய இடம், அதாவது தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு ஒரு பர்சன், ஒரு நபராகவும் இருக்கலாம். அந்த நபரினுடைய தன்மை. ஸோ அதைதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னிலை படர்க்கை, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலை அப்படிங்கிறது செகண்ட் பர்சன், படர்க்கை அப்படிங்கிறது தேர்ட் பர்சன். அதுதான் நான் அப்படிங்கறதெல்லாம் தன்மையில வரும், நீ அப்படிங்கிறது முன்னிலையில வரும், அவன் அவள் அப்படிங்கிறது படர்க்கையில வரும். இது தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம். அதே சேம் அஸ் இன் இங்கிலீஷ். நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்திற்கும் இங்கிலீஷ் இலக்கணத்திற்கும் நிறையவே ஒத்து போகும். நம்ம அதை தமிழ் இலக்கணத்தோடு சேர்ந்துதான் நம்ம இந்த இங்கிலீஷ் கிராமரும் படிக்க போறோம். ஸோ உங்களுக்கு இது ரெண்டு பர்பஸாகவும் இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இப்போ நான் ரொம்ப பசியா இருக்கிறோம், ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஒரு 2 இட்லி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா நான் தான் சாப்பிடுவேன். இது எல்லாருக்குமே உள்ளதா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இது சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ, சூப்பர் ஈகோன்னு படிக்கிறோம் இல்லையா, அதுல ஈகோ. ஸோ நான் எதா இருந்தாலும் நான் தான், எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ நான் அப்படிங்கிறது எனக்கு தான். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா எனக்கு தான் இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஸோ ஒரு இடத்துல ஒரு வீடு வச்சுக்குவோம். ஒரு வீட்டுல நான் இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பக்கத்து வீட்டுல, அதாவது எதிர்த்த வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்புறம் தூரத்துல ஒரு வீடு இருக்குது, அங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் அங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்டோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். ஒரு 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 ஸ்வீட்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுவேன் இல்லையா. சோ நான் ஒரு ஆள், ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கேன், எங்க வீட்லயே நானும் இருக்கேன், எங்க வீட்டுல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா நமக்கு தான் கொடுப்போம். அதுதான் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழியா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம், நமக்கு கொடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எடுத்துக்குவேன். அப்போ ஃபர்ஸ்ட் சிங்குலர், நான் ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு, ரைட்டா. இப்ப நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், எங்க ஃபேமிலியில இருக்கிறாங்க, நான் எங்க ஃபேமிலியில இல்லாம என்ன பண்ணுவேன்னா எழுத்து வீட்டுல கொண்டு கொடுத்துட மாட்டேன். சோ நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், என்னுடைய குடும்பத்துல நாங்க செய்யறோம் இல்லையா, நாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படிங்கறதுனால நான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்போ நாம், நாங்கள், சோ நாங்க ப்ளூரல், இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன், தன்மை, எங்களுக்கு, நான் எனக்கு, எங்களுக்கு, எங்க வீட்டுல, நாங்கள் சேர்ந்து. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறது ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படிங்கிறது வி. ஓகேவா, புரியுதா? சரி, அடுத்த செகண்ட் பர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னா நம்மளுக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க, முன்னாடி இருக்கக்கூடியவங்க. அதனால தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தன்மை, முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க இருக்கோம், எதிர்த்த வீட்டுல ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, அந்த ஸ்வீட் சாப்பிடும் போது என்ன பண்றாங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் சாப்பிடுறேன், பக்கத்துல எங்க வீட்டுல இருக்கேன், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம். சேர்ந்து சாப்பிடும்போது எதிர்த்தாப்புல இருக்கிற ஒருத்தரும் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, தூரத்துல ஒரு வீடு இருக்குது, அந்த ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க. அப்ப நான் யாருக்கு முதல்ல, அடுத்த ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுப்பேன், செகண்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கொடுத்துட்டோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்போம், அங்க ஒரு ஸ்வீட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கு என்ன கொடுப்போம், ஒருத்தங்களுக்கு, அவங்களுக்கு கொடுப்போம். சரி, அப்ப எதிரில் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லி கொடுப்போம், ஏய் நீ இங்க வா, இந்த ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம், நீ இங்க வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப செகண்ட் பர்சன்ல சிங்குலர் அப்படிங்கிறது யூ, செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறது என்னது, யூ. சோ அட் தி சேம் செகண்ட் பர்சன் ப்ளூரல், நீங்க எல்லாரும் இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கூப்பிடுவோம், ஸ்வீட் நம்மள்ட்ட நிறைய ஒண்ணு கொடுப்போம், இங்க வா நீ சாப்பிடுத, ஓகே நீ இருக்குதா, அப்ப நீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு எதிர்த்தாப்புல உள்ளவங்களை தானே கூப்பிடுவோம். அப்ப நீங்க எல்லாரும் அப்படிங்கும்போது, நீங்கள் அப்படிங்கும் போது இது என்ன அப்படின்னா இதுவும் யூ. ஏன் இந்த நீங்கள் இந்த ரெண்டுக்கும் ஏன் யூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு, நான் இதை வந்து பின்னாடி சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நானும் சாப்பிட்டேன், எதிர்த்தாப்புல எனக்கு எதிர்த்தாப்புல முன்னாடி உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணாவது நபர். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ பேசிட்டு இருக்கும்போது நமக்குள்ள உள்ளதை ஏன் மூணாவது ஆள்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மூணாவது தேர்ட் பர்சன், ஏன் அவங்க மூணாவது ஆள் ஏன் நீ அவங்கள்ட்ட சொல்ற அப்படின்னா, அப்ப இந்த எதிரில் உள்ளவங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும், நீ அதை எதிர்த்தாப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. சோ 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபர்ஸ்ட் பர்சன் நானு, செகண்ட் பர்சன் நீங்க, 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தவிர மூணாவதா ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க போறது இல்லை. சோ அப்ப எதிரில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அல்லது அந்த தூரத்துல இருக்கிறவங்கள மூணாவது நபர், ரைட்டா. சோ அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுவோம், அங்க ஒரு பையன் நின்னான்னு வச்சுக்கேன், ஏய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லணும், விட நீ இங்க வா அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியா, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்ல முடியும், நீ இங்க வான்னு கூப்பிட்டா காதல கேட்கும். அப்ப அந்த ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அவனை இங்க கூட்டிட்டு வா, அவள் ஒரு பெண் இருக்கானா அவளை இங்க கூட்டிட்டு வா. அதே மாதிரி அட் சேம் வந்து அவர் ஒரு திங்ஸ் இருக்குனாக்கா அதை இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு தூரத்துல இருக்கிறத மூணாவதா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அந்த தேர்ட் பர்சன்ல தான் வந்து என்ன வருது அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஹி, ஷி, இட், இது 3 வருது. ஹி, ஷி, இட், இது 3 எதுல வருது, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வருது. அடுத்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்ன வரும், அப்ப அவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வா, அவர்கள் எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அப்படின்னு வருதா. அப்போ தே, இது எல்லாத்துக்கும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன். ஐ நான், தி நாங்கள், யூ நீ, நீங்கள், ஹி, ஷி, இட் அவன், அவள், அது, தே அவர்கள். சோ இது 3மே வந்து சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். பொதுவா இந்த யூ அண்ட் யூ, ஏன் 2க்குமே நம்ம யூ போடுறோம். சார் இதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்குது, இதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்குது, பட் இதுக்கு ஏன் வந்து நம்ம யூக்கும் யூ 2க்குமே யூ போடுறோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டிஃபரெண்ட் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப இந்த ஹி, ஷி, இட் இருக்கு இல்லையா, இதையே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நாம் படிக்கும்போது, அதனால தமிழ் ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, தமிழ்ல நாம் படிக்கும்போது நமது நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே ஒரு பையன் வரும்போது அந்த பையன் ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படிங்கிறது அவன் அப்படின்னா சின்ன பசங்களை அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயதில் மூத்தவர்களையோ அல்லது ஒரு முதியவர் வந்தார் அப்படின்னா சொல்லுவாங்க, முதியவன் வந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்கூல், ஸோ மை ஹெட் மாஸ்டர் இஸ் வந்து ஒரு ஜென் அப்படின்னா, நான் வந்து தமிழ்ல எழுதும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய தலைமை ஆசிரியர் மிகவும் நல்லவர், என்னுடைய தலைமை ஆசிரியர் அங்கு சென்றார், என்னுடைய தலைமை ஆசிரியர் வகுப்பை கவனித்தார் அப்படின்னு எழுதுவோம். இதே இங்கிலீஷ்ல எழுதும் போது he is working in our school, he observe my class, he goes to outside. அப்போ எல்லாத்துலயுமே ஹீன்னு படிக்கும் போது அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவன் வேலை பார்த்தான், அவன் வந்தான், அவன் கிளாஸ் அப்சர்வ் பண்ணான் அப்படின்ற அந்த மாதிரி வரும். சோ அப்ப அந்த மரியாதை குறைவாக வரும் இல்லையா? சோ அது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஸோ யூ ஏன் சேமா வருது அப்படின்னா, இப்ப இதே சேம் தான், இதே சேம் தான் வந்து நம்ம இந்த யூக்கு பயன்படுத்துறோம். என்ன அப்படின்னா, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஒரு சின்ன பையனா இருந்தாக்க நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுருவோம், ரைட்டா? இப்போ அது ஒரு பெரியவங்களா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பெரியவங்களா இருக்காங்க ஒரு இடத்துல யூ, இப்போ நம்ம இங்க வந்து he she it அவன் அவர் அவர், ஓகே. ப்ளூரலா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், ப்ளூரலா இருந்தா அவர்கள் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம், ரைட்டா? இது யூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா இருக்கான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீ இங்க வா அப்படின்னு சொல்லிடுவோம், ஓகே சரி. இதே பெரிய ஆள் இருக்காங்க, என்னோட வயதில் மூத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள போய் நீ இங்க வா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப தவறா போகும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்றோமா? நீங்க இங்க வாங்க, நம்ம வயதுல மூத்தவங்களா இருந்தாலும் நீங்க இங்க வாங்கன்னு சொல்றோம். அதே சேம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளோட சின்னவங்களா இருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், நீங்க எல்லாம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க எல்லாம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நீங்க இங்க வாங்க, ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல ஒரு பாய்ஸ் ஒரு 10 பேர் விளாண்டுட்டு இருக்காங்க, இங்க ஒரு முதியவர் நிற்கிறாரு, நான் இந்த முதியவர்கிட்ட வந்து சிங்குலர்னாக்க நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட முடியாது, இந்த பசங்கள் எல்லாரையும் நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ அந்த டிஃபரெண்ட் வந்து மாறுது இல்லையா? சோ அதனாலதான் இப்ப இவர் வந்து என்ன மரியாதை நிமித்தம் காரணமாக நீங்க இங்க வாங்கன்னு கூப்பிடணும், இங்க ப்ளூரலுக்காக நீங்க இங்க வாங்கன்னு கூப்பிடணும். சோ அப்ப ரெண்டையுமே நீங்கன்னு கூப்பிடும்போது எது சிங்குலர் எது ப்ளூரல் அப்படின்னு தெரியாம போயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, காமனாவே இந்த யூ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே யூ இஸ் யூ ஆம் அப்படின்னு வரவே வராது, யூ ஹாஸ் அப்படின்னு வராது. ஏன்னா அது ப்ளூரலுக்கான வேர்பா மட்டும்தான் வராது. அதாவது ஒரு பையனை குறிச்சாலும் சரி, நீ என் ஃப்ரெண்ட் அப்படின்னாலும் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் தான் சொல்லுவோம் தவிர யூ இஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்ல போறது கிடையாது, யூ ஆம் மை ஃப்ரெண்ட்னு சொல்ல போறது கிடையாது. சோ யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ இங்க வா அப்படின்னு சொல்றது, நீ இங்க வா அப்படின்னாலும் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் ரெண்டுக்குமே நம்ம ஆறுன்ற வார்த்தை தான் பயன்படுத்துவோம். அந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து ஆறுன்னு தான் பயன்படுத்துவோம். சோ அதனாலதான் நம்ம என்னன்னா யூ வந்து நம்ம வயதின் காரணமாகவும் ஒருத்தங்களை நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம், குரூப் ஆஃப் பீப்புளையும் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ பொதுவா நம்ம வந்து எந்த இடத்துல சிங்குலர்னு காமிக்க முடியாது, எந்த இடத்துல ப்ளூரல்னு காமிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த வேர்பை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ அதனால யூ அண்ட் யூ ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, சேம் செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் யூ, தேர்ட் பர்சன் he she it, தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம மற்ற பசங்களுக்கு 10th 12th அல்லது 6th படிக்கிற எல்லா பசங்களுக்குமே நீங்க வந்து உங்க வீட்லயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லை, இனி வர போகக்கூடிய எல்லா கிராமர் வீடியோவும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ அதனால மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.